ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைவான டைமில் ஒரு வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது நம்ம சாதம் வடித்து கிளறாமல் குக்கர்லேயே அப்படியே வடித்த சாதம் மாதிரியே கிளறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் 2 கிளாஸ் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் குலைவு இல்லாமல் நம்ம குறைவான ஸ்டீம் குடிக்கும்போது கரெக்டாக வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா ஊறியிருக்கு அரிசி. இப்போ இது ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது ரெடியாகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் இது கூட பாதி பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். உடனே துருவின தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா சாதம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா சாப்பாடு, அதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஆற வச்சுட்டு அதை கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குறைவான டைமில் ரொம்ப ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாதம் வடித்து கலர்ன மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக நான் சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு. இதோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.